இப்போ அநேகமாக வந்து ஒருத்தர் பேப்பர் இந்த படம் ஒன்று வருது பாருங்கள், இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போதில்ல, அது அன்றைக்கி வந்து அநேகமாக தமிழ்நாட்டில் அரசு விடுமுறையாக அறிவித்து எல்லோரும் மக்கள் இலவசமாக போய் பார்க்கலான்னு கூட அறிவிக்கலாம். அறிவிக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை, போய் பார்க்கட்டும். காரணம் என்ன, மக்கள் அந்த மயக்கத்தில் இருந்தாங்க. இப்போ தான் அந்த மது கிண்ணத்தில் விழுந்த வண்டை எடுத்து வெளியில் விட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் தெளியறதுக்கு. தெளிந்த பிறகு இதே மக்களை வைத்து எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு திமுகவுக்கு தெரியும், செய்வோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இது மாதிரி அச்சுறுத்தல்கள் எல்லாம் கண்டு பயப்படுகிற கட்சி இல்லை. எமர்ஜென்சியை பார்த்தவர்கள், சிறைச்சாலைக்கு பல முறை சென்று வந்தவர்கள். ஆகவே நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் பல போராட்டங்களை நடத்தி சிறையில் இருந்த கட்சி தான் திமுக. சட்டத்தை எரித்தோன்றதுக்காக மதுரையில் 2 வருட தண்டனை பெற்று இருந்த கழகத் தோழர்கள்லாம் உண்டு. கோவை ராமநாதன் இந்தியர் போராட்டத்தில் கலந்து கொண்டு அப்பொழுது நடைபெற்ற சம்பவங்களுக்காக திருமணமாகி 2-3 மாதம்தான் ஆகுது. அவரை 4 வருஷம் தண்டனை கொடுத்து உள்ள அனுப்பிச்சாங்க. அதையெல்லாம் சந்தித்த கட்சி திமுக. இதையெல்லாம் தெரியாமல் நீ புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க வரலாறு சொல்லணும். அதாவது ஒருத்தர் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் ஜனநாயகத்தில் அந்த உரிமை இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக என் நினைவில் பசுமையாக இருக்கிறது, எம்ஜிஆர் கட்சி துவக்கிய நேரத்தில் அந்த கட்சியினுடைய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் கே.ஏ. கிருஷ்ணசாமி, கே. அப்பொழுது அவர் மேடையில் பகிரங்கமாக பேசினார். என்ன சொல்ல போனார், எம்ஜிஆரை வச்சுக்கிட்டே பேசினார். புரட்சி தலைவர் ஆணையிட்டால் கருணாநிதியுடைய தலையை கொய்து வருவேன் என்று கே.ஏ. கிருஷ்ணசாமி பேசினார். ஆனால் அவர் மீது கலைஞரோ திராவிட முன்னேற்ற கழகமோ வழக்கு போடவில்லை, இது போன்ற நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளவில்லை. அதேபோல் அண்ணாவை பற்றி மிக கேவலமாக கீழ்த்தரமாக காங்கிரஸ்காரர்கள் எழுதி வைத்தார்கள். அப்பொழுது அண்ணா என்ன சொன்னார்னா, பகலில் போகிறவங்க தான் அதை படிப்பாங்க, இரவில் படிக்க மாட்டாங்கன்னு ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட்டு அந்த இடத்துல வைக்க சொன்ன கட்சி தான் திமுக. ஆக ஜனநாயகத்தில் சகிப்புத்தன்மை வேணும், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அது அறவே இல்லை என்பதை இந்த 60 நாளில் நிரூபித்து விட்டார்கள். திமுகவிலே யார் பேசினாலும், நாங்கள் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார், உடனே அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். இவர் 2வது எம்எல்ஏ கைது செய்யப்படுறார். அதாவது இது எப்படி காட்டுதுன்னா, மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் ஆட்களை எம்எல்ஏக்களை எப்படி பல்வேறு வகையில் அவர் கட்சிக்கு மாற்றி அவங்க சேர்த்துக்கிறார். ஆனால் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் வைரம்பார்ந்த தொண்டர்களாக இருக்கிற காரணத்தால் அவரை மாற்ற முடியாது என்பதற்காக இப்படிப்பட்ட வழிகளை இந்த அரசு கையாளுகிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடவடிக்கை இருக்கிறது. ஏன்னா ஒரு 4, 5, 7 மற்ற கட்சியில் எம்எல்ஏங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. 7 பேரோ 6 பேரோ சேர்ந்துருக்காங்க போன்றது, இன்னும் போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் திமுகவிலிருந்து யாரும் போகாதனால இவர்கள் மீது வழக்கு போடுவோம், இப்படியெல்லாம் பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் நீதிமன்றத்தை நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆகவே சட்ட ரீதியாக அதை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. காரணம் என்னென்னா, இது போன்ற கைது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி அவர் பேசியிருந்தால் வழக்கு போடலாம், வழக்கை நீதிமன்றத்தில் நடத்தலாம். கைது எப்போ பண்ணணும்னா, ஒரு ஆள் அப்காண்டார் நாட்டை விட்டு ஓடி போடுவார், வெளிநாட்டுக்கு போய் விடுவார், ஓடி விடுவார், தலைமறைவாகி விடுவார்னா அரெஸ்ட் பண்ணுறதுல நியாயம் இருக்குது. அல்லது சாட்சிகளை கலைப்பார், சாட்சியில் உங்கள் போலீஸ் சாட்சி தான் போட போகிறீங்க, அவங்கள கலைக்கிற அதிகாரம் இருக்குது, கலைப்பார்னா முடியாது. அதே போல் புதிய தலைமுறையிலே விமர்சனம் செய்த விமர்சகர் விஜயன் அவர்களை இந்த காவல்துறை பண்ணி இதெல்லாம் நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம இது மாதிரி பார்க்கவே இல்லை. இதெல்லாம் இப்போ நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் நித்தம் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு அந்த வேலை பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் திமுகவையும் இந்த ஆட்சியை விமர்சிக்கிறவர்கள், ஏன்னா இப்போ விமர்சிக்கிறவர்கள் யாருமே இல்லை திமுகவை தவிர, மற்றவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு தான் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒற்றை மனிதராக இருந்தாலும் திமுகக்காரன் நடு ரோட்டில் நின்று கூட மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய தொண்டர்களை பெற்றிருக்கிற கட்சி தான் திமுக. எத்தனை பேரை வைக்க முடியும் இந்த அரசாங்கம்? 2 பேரை வச்சுட்டீங்க. இதே மாதிரி எல்லாம் தொடர்ந்து அதாவது கைதின்னா ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் தெளிஞ்சிருச்சுன்னு அப்புறம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க.